உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். இப்பொழுதும் கூட நாம் மனிதர்களாக இருக்கிற நாம் மற்ற எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் மேன்மையானவர்கள் என்று நாம் முதலாவது அறிய வேண்டும். மற்ற சிருஷ்டிகளுக்கெல்லாம் இப்போ உயிரினங்கள் ஆடு மாடு கோழி அதெல்லாம் 5 அறிவு படைத்தவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் மனிதனுக்கு 6 அறிவு. அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், எதையோ சில காரியங்களை யோசித்து பார்த்து அப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு செய்யக்கூடிய சிந்திக்கக்கூடிய திறன், ஆராய்ந்து பார்க்கிற திறன் மனுஷனுக்கு இருக்கிறது. ஆராய்ந்து பார்த்து முதல்ல சைக்கிள் உண்டாக்குனா, ஆராய்ந்து பார்த்து மோட்டர் சைக்கிள் உண்டாக்குனா, ஆராய்ந்து பார்த்து காரு ரயில் பஸ் எல்லாம் உண்டாக்குனா, ஆராய்ந்து பார்த்து மோட்டாரு ஃபேனு அப்புறம் இதில் கிணத்துல தண்ணீர் எடுக்கிறதுக்கான மோட்டாரு பலவிதமான மோட்டார்களை பலவிதமாகத்தில் பயன்படுத்தக்கூடிய காரியத்தை செஞ்சான். அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி ரேடியோ கண்டுபிடிச்சான், டெலிவிஷன் கண்டுபிடிச்சான், ராக்கெட் கண்டுபிடிச்சான், சந்திரனுக்கு போயிட்டு வரலான்னு நினச்சான். ஆக இவ்வளவு காரியங்களை ஆராய்ந்து பார்த்து மறைந்திருக்கிற காரியங்களை கண்டுபிடிக்க அவ்வளவு திறமையுள்ளவனாக இருக்கிறான். இது இயற்கை மண்டலத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறது. ஆனால் ஆவி மண்டலம் என்று ஒன்று உண்டே. ஆவி மண்டலத்தில் தேவன் இருக்கிறார், பிசாசு இருக்கிறான், தேவதூதர்கள் இருக்கிறார்கள், பிசாசுடைய தூதர்கள் இருக்கிறார்கள். தேவனும் தேவதூதர்களும் நமக்கு விளங்குது. ஆனால் பிசாசனுடைய தூதர்களும் ஆவியாக இருக்காங்களே, அவங்க யாருன்னு கேட்டால் இந்த தேவனுக்கு விரோதமான ஆளுக. இந்த பிசாசு நம்மளே கடவுளாகணும்னு சொல்லி அவரை சிங்காசனத்துலேருந்து தள்ளி விட்டு நான் போய் அங்கே உட்காரணும்னு நினச்சான். அதனால் கர்த்தர் அவனுக்கு இருந்து எல்லா மகிமையும் பிரகாசத்தையும் அவனை விட்டு எடுத்துகிட்டு பதவியை பறித்து விட்டார். அவ்வளோதான், பதவியை பறித்து விட்டார். இந்த லூசிஃபர், தேவனோட கூட பக்கத்தில் இருந்து தேவனுக்காக பல காரியங்களை செய்து கொண்டிருந்த இந்த லூசிஃபர், இவனே கடவுளாகணும்னு நினச்சவுடனே கடவுள் பார்த்தாரு, நீங்கள் இவ்வளோ பெரிய பதவி என் பக்கத்தில் இருந்து வேலை பார்க்குற அளவுக்கு பதவி இருக்க போய் தானே இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு பதவியை பறித்து விட்டார். பதவியை பறித்து விட்டதுனால அவன் இப்போ சாதாரணமாக இருண்ட ஆளா. பிசாசை எப்படி வரைவாங்க படம்? இருட்டாக கருப்பாக வரைவாங்க. அப்போ பிசாசு அவனுக்கு இருந்த மகிமையெல்லாம் போச்சு, பிரகாசமெல்லாம் போச்சு, அவனுக்கு இருந்த சந்தோஷமெல்லாம் போச்சு, அவனுக்கு இருந்த ஆசீர்வாதமெல்லாம் போச்சு. இப்போ பிசாசா கெட்டவனா, இன்னும் எவ்வளோ பேரை கெடுக்கிறவனா அந்த பிசாசு இருக்கான். அவனோட கூட சேர்ந்த தூதர்களும் அப்படி தான் இருக்காங்க. பிசாச டெவில்னு
அவனோட கூட சேர்ந்ததுக்கெல்லாம் டீமன்ஸுன்னு, அது குட்டி பிசாசுகள். அதான் அதில் பெரிய, அதாவது குட்டி பிசாசுலேருந்து அதை விட பெரிய, அதை விட பெரிய, அதை விட பெரிய அப்படின்னு பல தரங்களில் போய் கடைசியில் டாப்பில் பிசாசு இருக்கான். அதில் அந்த ஹயரார்க்கி, அந்த ஆர்டர் அதெல்லாம் வந்து இருக்குது. சின்ன பிசாசு, அதை விட பெரிய பிசாசு, அதை விட பெரிய, அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இந்த பிசாசு யாருன்னு கேட்டால் தேவனுக்கு விரோதி அப்படின்றான். இப்போ இவங்கெல்லாம் இந்த ஆவி மண்டலத்தில் இருக்கிறாங்க. ஆவி மண்டலம். இப்போ நம்ம பார்க்கறது இயற்கை மண்டலம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பால்வெளி மண்டலங்கள், அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா அந்த அண்ட சராசரங்கள் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து இயற்கை. நம்முடைய பூமியில் மலைகள், பள்ளத்தாக்குகள், அப்புறம் நிறையா வனாந்தரங்கள்லாம் கூட பார்க்குறோம். அப்புறம் செடிகள், கொடிகள், மரங்கள், பழங்கள், அப்புறம் எல்லாம் பூச்சிகள், மிருகங்கள் எல்லாம் பார்க்குறோம். அப்புறம் இதில் வெயில் காலம், மழை காலம், குளிர்காலம், இளவேநீர் காலம், அப்படியெல்லாம் அந்த சீசன்ஸ் மாறி வருது. இதெல்லாம் இயற்கை. மழை பெய்கிறது, எல்லாமே இயற்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். காற்று இருக்குது, இயற்கை. அது காற்றை பார்க்க முடியாது, ஆனால் காற்று அடிக்கும்போது ஃபேன் காற்று அடிக்கிறப்ப நமக்கு தெரியுது. அதனால் காற்று இருக்குதுன்னு சொல்கிறோம். அதுபோல் ஆவிகள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் கூட அந்த ஆவிகள் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த இயற்கை கண்களால், இந்த புறக்கண்களால் இதனால் பார்க்க முடியாதே ஒழிய மனிதனே ஆவியாக இருக்கிறான். மனிதனுக்கு ஆவிக்குரிய கண்கள் உண்டு. விளங்காதவங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லுவேன். இப்போ இந்த இயற்கை கண்களை நீங்கள் எவ்வளவோ காரியங்களை பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் தூங்கும்போது, உங்களுடைய கண்கள் மூடி இருக்கும்போது, இந்த கண்களால், இந்த சரீர கண்களால் நீங்கள் எதையும் பார்க்காமையே நீங்கள் ஏதோ சில கனவுகளை காண்கிறீர்கள், அங்கே சில காட்சிகளை பார்க்கிறீர்கள். அதில் நல்ல அர்த்தமுள்ள கனவுகளும் உண்டு, அர்த்தமில்லாத கனவுகள் அதிகம். ஆனால் அர்த்தமுள்ள கனவோ அர்த்தமில்லாத கனவோ, உங்களுடைய ஆவி ஏதோ சில காட்சிகளை பார்த்து விட்டது. அப்போ ஆவிக்குரிய கண்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய கண்களை வைத்து ஆவி மண்டலத்தில் இருக்க எல்லாவற்றையும் பார்க்கலாம். கடவுளை பார்க்கலாம், பிசாசையும் பார்க்கலாம். மற்ற மனிதர்கள் அவர்கள் ஆவியாய்த்தானே இருக்கிறார்கள். நம்மளும் ஆவியாக தான் இருக்கோம், இந்த சரீரத்துக்குள்ளே கூடியிருக்கோம். அப்போ மற்ற மனிதர்கள் ஆவியாய்த்தானே இருக்கார்கள். அவர்களுடைய புத்தி எப்படி அப்படின்னு நீங்கள் கணக்கிடக்கூடிய, 4 வார்த்தை பேசணும்னு என்ன இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய திறமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ ஆவி மண்டலத்தில் தேவனை பற்றி, பிசாசை பற்றி, இவர்களுடைய தூதர்களை பற்றி, அதெல்லாம் மனுஷர்கள் ஆவியாக இருக்காங்களே இவங்களை பற்றி எல்லா விதத்திலும் நீங்கள் அதை பார்த்து, அதை ஆராய்ந்து, எது சரி எது சரியில்லை என்று கண்டுபிடிக்கக்கூடிய திறமையுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். இதை தான் இந்த ஆவி மண்டலத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கறது தான் 7வது அறிவுன்னு நான் சொல்வேன். மிருகங்களுக்கு 5 அறிவு. காண்கிறது, கேட்கறது, தொட்டு உணர்வது, டேஸ்ட்டு, அப்புறம் ஸ்மெல்லு, எல்லாம் பார்த்தா 5 அறிவு இருக்குது. மனிதனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அறிவு தான் 6வது அறிவு. அது சிந்தனை திறன், ஆராய்ச்சி திறன், அநேக காரியங்களை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய திறமை, அது 6வது அறிவு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது 7வது அறிவு. இது என்னது? ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறது. இன்றைக்கு மந்திரவாதிகள் சில தீய ஆவிகளை தங்களுக்கு உதவி செய்யும்படி வைத்துக்கொண்டு ஜோசியம் சொல்கிறாங்க, அப்புறம் ஜாதகம் கணிச்சிடுறாங்க, இத்தனை வயசில் உனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ரிஷிகள், சில ஆட்களுடைய குடும்பத்தை கெடுக்கணுமா செஞ்சிடுறேன்றாங்க. ரிஷிகள் ரொம்ப பொல்லாத ஆளுங்க. முனிவர்கள், துறவிகள், இவங்களெல்லாம் விட இந்த மந்திரவாதிகளும் ரிஷிகளும் இருக்காங்களே ரொம்ப பொல்லாத ஆளுங்க. யாரை எப்படி கெடுக்கணும் அதுக்கு ஒரு ஆவியை ஏவி விட்டுருவான்.
அது வந்து நமக்கே தெரியாது, ஏன்டா இப்படி நடக்குது அப்படி நம்ம பாட்டுக்கு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒருத்தன் ஏவி விட்டுருப்பேன், இந்த பிள்ளை அந்த பயலை கல்யாணம் பண்ண மாட்டேங்குது, அதனால் போய் அந்த பிள்ளையை சரி பண்ணுன்னா போய் அந்த பிள்ளையை சரி பண்ணிடுறேன், அப்புறமேல அந்த கல்யாணம் நடந்துடும். ஆனால் கடைசியில் எல்லாம் நாசம்தான். ஏன்னா அந்த கெட்ட ஆவிகள் பூந்த குடும்பங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். அது கெட்ட ஆவிகள் பூந்துருச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியம் பிடிக்கும். இன்றைக்கும் கூட நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பைத்தியம்னு சொல்ல முடியாது, ஆனால் பைத்தியம்னு சொல்ல முடியாத அளவுக்கு கெட்டிக்காரவங்களாக இருக்காங்க. கெட்டிக்கார பைத்தியங்கள். அவனை பைத்தியம்னு சொல்ல முடியாது, ஆனால் பைத்தியக்காரத்தனமாக எதையாவது ஒன்று சொல்லுவான். சரி, அப்போ இந்த ஆவி மண்டலத்திலே கடவுள் இருக்கிறாரு, அவனுடைய தூதர்கள் நல்ல தூதர்கள் இருக்கிறாங்க, பிசாசு இருக்கிறான், அவனுடைய தூதர்கள் கெட்ட தூதர்கள் இருக்கிறாங்க. தீய ஆவிகள் நம்ம ஒரேடியாக சொல்லிடுவோம். இந்த தீய ஆவிகளை தான் கும்பிட்டு நான் உனக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி இந்த மந்திரவாதிகள் சில ஆவிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறாங்க. கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு கூட சொல்ல முடியாது. தொடர்ந்து இந்த மந்திரவாதி அந்த ஆவிக்கு ஏதாவது கெட்ட காரியங்களை செய்கிறதுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்கல, அதாவது தீனி போடுறது. அந்த பிசாசுக்கு தொடர்ந்து தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். தீனி போடலைன்னு இவனை ஒரு கை பாத்திரம். அது இது எல்லா மந்திரவாதிகளுக்கும் தெரியும். போய் விசாரிச்சு பாருங்க, மந்திரவாதிகள் என்ன செய்கிறாங்க. அவங்க அந்த குறிப்பிட்ட ஆவிக்கு அவங்க சில பலி கொடுத்துருப்பாங்க. நான் தொடர்ந்து உனக்காக நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் இருக்கேன், உன்னுடைய நடவடிக்கையில் நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் கேட்டிருப்பேன், எனக்கு கேட்குற மாதிரிலாம் நீ உதவி செய்யணும், சில காரியங்கள் சொல்லணும், நான் ஜோசியம் சொல்லணும், நான் சில ஆட்களுக்கு இதெல்லாம் இந்த வீடுகளில் இதெல்லாம் நடக்கணும்னு கேட்பேன், போய் நீ அதை செய்யணும் அப்படின்னு இவன் கேட்டு வைப்பேன். அந்த பிசாசு அது அப்போ நான் சொல்கிறதெல்லாம் செய், நீ எப்போதுமே இந்த மாதிரி கடவுளுடைய பிள்ளை ஆகிறேன்னு சொல்லக்கூடாது, நான் சொல்கிற பாவத்தில் நீ வாழணும், என் கூட என் பிள்ளையாக தான் நீ இருக்கணும் அப்படின்னு அந்த ஆவி கேட்குது. அப்போ அதில் பழகி போகணுனுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவன் உடனே அப்படின்னவொடனே கூப்பிடுவேன், கேட்பேன், என்னமோ சொல்லும், அது ஜோசியம் சொல்லிடுவேன். சரி, இப்படி ஆவி மண்டலம் இருக்கிறது. இந்த ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய, அதை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய திறமை மனிதனுக்கு இருக்கிறதுன்னு சொல்ல வர்றேன். அதுதான் 7வது அறிவு. இந்த 7வது அறிவு பற்றி நீங்கள் கவனியுங்கள். உங்களுக்குள்ளே இந்த ஆவிக்குரிய திறன் எவ்வளவு இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். நம்ம அதை கண்டுபிடிக்க வரைக்கும் நமக்கு அந்த வெறும் 6 அறிவில் நின்றுறோம். இப்போ செல்ஃபோன் இருக்குது. இப்போ எங்கள் மாதிரி ஆட்கள்லாம் அதை வச்சு பேசுவான். அப்புறம் ஏதாவது சில செய்திகள் அதில் வந்து உட்காந்து கேட்பான். அப்புறம் ஏதாவது சினிமா ஓடினா கூட இதெல்லாம் நமக்கு நேரம் இல்லைப்பான்ட்டு அதை மூடி வச்சுட்டு உட்காந்துருப்பான். ஆனால் சில ஆள் இருக்காங்க ரொம்ப கில்லாடிங்க. அந்த செல்ஃபோனுக்குள்ளே இதை செய்யலாம் அதை செய்யலாம் அதை செய்யலாம் அதை செய்யலாம் நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சில காரியங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆளை பார்த்தா 15 வயசு கூட இருக்க மாட்டேன். அப்போ இந்த செல்ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்களை இப்போ என்னை மாதிரி ஆளுங்க ஒரு 10, 15, 20% தான் நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம்னு வைங்க. அப்புறம் மீதி 80% அது சும்மா இருக்குது. அது மாதிரி ஆவி மண்டலத்தில் கூட நடக்கிற காரியங்களை பார்க்குறவர்கள் கொஞ்சம்தான் பார்க்குறாங்க, 100க்கு 10% பார்க்குறாங்க, மீதியெல்லாம் பார்க்கல. அது என்னன்னு நான் சொல்கிறேன், நான் கவனிங்க. இந்த கிராமத்து ஆட்கள்கிட்ட போனீங்கன்னா, ஏன் ரொம்ப டவுன் ஆளுங்க மட்டும் கேனையா, எல்லோரும் விவரமாக தான் இருக்கிறாங்க. என்னமோ தப்பு நடக்குதே, எவனு நமக்கு விரோதமாக என்னத்தை ஏவி விட்டானா, எவனும் பில்லி சூனியை வச்சு விட்டான், இந்த அவன் நமக்கு விரோதியாச்சே, அவனுக்கு அந்த மந்திரவாதியை தெரியுமே, அவன் போய் என்னத்தை ஏவி விட்டானோ அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவங்க கண்ட்ரோலில் இல்லாமல் சில காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். இது என்னது நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் நம்ம நினைக்காததெல்லாம் நடக்குது, எல்லாம் தப்பாக நடக்குதுன்னு உடனே யோசிக்கிறேன். இவன் இன்னொரு மந்திரவாதிக்கிட்ட போகிறேன். இன்னொரு மந்திரவாதிக்கிட்ட போய், ஐயா எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி வேண்டாத காரியமாக நடக்குது, எவனோ எனக்கு விரோதமாக என்னமோ செஞ்சு விட்டானா, என்ன செய்யணும், எனக்கு இதெல்லாம் காரியங்களை சரி பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். அவனும் எனக்கு இந்த காசை கொண்டா, நீ இதை செய்யணும் அதை செய்யணும்
சாங்கியம் என்னமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் செஞ்சு நம்ம அதை சரி பண்ணிடலாம் அப்படின்வேன். அவன் அங்கே கொண்டு ஒரு காசு செலவு பண்ணியிருப்பேன், இவன் இன்னொரு மந்திரவாதிக்கிட்ட போய் காசு செலவு பண்ணிகிட்ருக்கிறேன். கடைசிக்கு அங்கே போனவன் அந்த மந்திரவாதிக்கிட்ட இருக்கிற ஆவிக்கு அடிமை, இங்கே இந்த மந்திரவாதிக்கிட்ட போனவன் இந்த மந்திரவாதிக்கிட்ட இருக்கிற ஆவிக்கு அடிமை. அந்த ஆவிகள் மனிதர்களை அடிமைப்படுத்துகின்றன, அவங்களெல்லாம் லேசில் விடாது. இப்போ அப்படி அந்த பொல்லாத ஆவிகள், ஜோசியம் சொல்கிற ஆவிகள், இந்த மாதிரி மனுஷனுடைய புத்தியை மாற்றி அதுக்கேற்றாப்புல கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஆவிகள், ரிஷிகள், அவங்கெல்லாம் குடும்பத்தையே நாசமாக்கிடுவாங்க. அப்பேற்பட்ட பெரிய பொல்லாத ஆவிகளை தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. தெய்வங்களே பயப்படும்னு சொல்லுவாங்க. தேவர்கள் அசுரர்கள் அப்படியெல்லாம் கதை கேட்டிருக்கீங்களா? இந்த தேவர்களே இந்த ரிஷிகளை பார்த்து பயப்படுவாங்க, இந்த முனிவர்களை பார்த்து இந்த தேவர்கள் பயப்படுவாங்க. ஐயா என்ன கொடுமையானவனா வர்றேன் ஒருத்தன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இந்த ரிஷிகள். அப்போ இதெல்லாம் பாருங்கள். இப்போ இந்த ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு நம்ம நல்லா வாழ்கிறதுக்கே நமக்கு உதவியாக இருக்கிற கடவுளுடைய தூதர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியணும். அப்புறம் நமக்கு விரோதியாக இருக்கிற பிசாசு அவனுடைய தூதர்கள்லாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் செய்ய ஆசைப்படுறாங்க, செய்ய முயற்சிக்கிறாங்க, அது நமக்கு தெரியணும். பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையை நல்லா வாழணும்னா நமக்கு உதவியாக இருக்கிறவர்களை பற்றியும் தெரியணும், நமக்கு எதிரியாக இருக்கவனு தெரியணும். எதிரியோடைய பலம் என்ன, எதிரியுடைய ஞானம் என்ன, அவனுடைய கெட்டிக்காரத்தனம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் அவனுக்கு மேலே நம்ம ஏதாவது செஞ்சு பழைக்கலாம், ஜெயிக்கலாம். கடவுள் நமக்கு அது உதவி செய்வார். கடவுள் எல்லாரை காட்டிலும் பெரியவர். அவர் நமக்கு உதவியாக இருப்பார். அதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆவி மண்டலத்தில் இவ்வளோ காரியங்கள் நடக்கின்றன. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஏங்க, மந்திரவாதிகள், அந்த முனிவர்கள், அந்த ரிஷிகள், அவங்க தான் ஆவி மண்டலத்தில் இருக்கிற ஆவிகளை தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு செய்ய முடியுமா? அதெல்லாம் கெட்ட சைடு, அதெல்லாம் கெட்ட சைடு. கடவுள் நல்லவராக இருக்கிறாரே, கடவுள் நமக்கு இந்த மாதிரி சில காரியங்களை, வருங்காரியங்களை சொல்ல மாட்டாரா? இப்போ எல்லாருக்கும், நிறைய பேருக்கு ஆசை, நமக்கு அடுத்தடுத்து என்னங்க நடக்கும், இந்த கல்யாணம் எப்படி நடக்கும், இந்த வீடை வாங்கணும், இந்த தோட்டத்தை வாங்கணும், இந்த தொழில் செய்யணும், இதுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நல்லது கெட்டது பார்க்கணுன்னு ஜோசியக்காரன்ட்ட போயிடுறான். ஹலோ, நல்லது கெட்டது தெரியணுன்னு ஜோசியக்காரன்ட்ட போயிடுறான். ஜோசியக்காரன்ட்ட ஏற்கனவே தீய ஆவிகள் தான் இருக்குது, அதனால் நல்லதாவா சொல்லும்? அது ஒரு பிசாசு. அதுக்கிட்ட போய் ஜோசியம் கேட்டால் நல்லதாக சொல்லுமா? நல்லதாக சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு உன்னை கெடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் அந்த ஐடியா கொடுக்கும். அப்போ இந்த ஜோசியர்கள், இந்த என்னமோ எழுதி வைக்கிறாங்களே ஜாதகம், அது எழுதுகிறவங்க, மந்திரவாதிகள், சாஸ்திரிகள், ரிஷிகள், முனிவர்கள், துறவிகள். துறவி எங்கே என்னத்தை திறந்துட்டு போகிறான்? எதுக்கு போகிறான்? எங்கே போகிறான்? முனிவர்கள் யார்? கடவுள்களே கண்ட்ரோல் பண்ணுறேங்கிறான். ரிஷிகள், முனிவர்கள்லாம் கடவுளே கண்ட்ரோல் பண்ணேங்கிறான். கதைகள்லாம் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, அதெல்லாம் பாருங்கள். ஆனால் கடவுள், அவர் நல்லவர். தான் படைத்த மனிதர்களை எக்கடா கட்டு போடான்னு விட்டுட்டு அவர் வாட்டுக்கு எங்கேயோ போயிட்டாரா? இல்லையே. என்னுடைய பிள்ளையா படைச்சிருக்கேன், இவனை காப்பாற்றணும், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி அவர் உங்ககிட்ட பேசுகிறாருன்னு சொல்லுவேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. வருங்காரியங்களை பற்றியும் சொல்லுவார். எந்த ஊரில் குடியிருக்கலாம், என்ன தொழில் செய்யலாம், யாரை கல்யாணம் பண்ணலாம், எங்கே குடியிருக்க, எந்த வீட்டில் அங்கே போய் வாடகைக்கு சொந்தமாக இடம் வாங்கி குடியிருக்கலாம், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழலாம், சமுதாயத்தில் நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கணும், நம்முடைய சமுதாயத்தில் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறலாம், எப்படி அதிகமாக சம்பாதிக்கலாம், எப்படி இன்னும் நிறைய பேருக்கு உதவியாக பிரயோஜனமாக இருக்கலாம், எப்படி உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளையாக இருக்கலாம். கடவுளுடைய பிள்ளையாக தான் கடைசியில் இருந்தாகணும். சும்மா ஆசை, இது ஆசை அது ஆசைலாம் சொன்னாலும் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் தான் கடைசியில் பரலோகத்துக்கு போகலாம். இங்கே இருக்க உலகத்தில் இருக்க ஆசாபாசங்கள், இன்பங்கள், அதெல்லாம் நான் ராஜா அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பரலோகத்தை நினைக்கக்கூடாது.
பரலோகத்துக்கு போகணும்னா அதுக்கேற்ற புத்தி இங்கே இருக்கணும், அதுக்கேற்ற வாழ்க்கை இங்கே இருக்கணும். அது எங்கே உண்டாகுது? அது நம்முடைய மனதிலேயே உண்டாகிறது. கடந்த செய்திகளை சொல்லிக்கிட்டு நமக்கு நல் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அதாவது நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டு கடவுளுடைய பிள்ளையாக வாழ்ந்தால் நம்ம இருதயத்தில் நல் மனசாட்சி இருக்கும், நான் நல்லவன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். இல்லை நல்லவங்களாம் இல்லாமல் எல்லா கெட்ட காரியங்களையும் செய்கிற ஆளுகளை பாருங்கள், அவங்க மனசே சொல்லி நீ கெட்டவன் தான்டா அப்படி சொல்லிடுறோம். அப்புறம் ஏதாவது தப்பு தானே திடீர்னு செஞ்சுட்டா குற்ற மனசாட்சி பிடிச்சிக்கும், நீ இந்த குற்றம் செஞ்சே இல்லை அப்படி பிடிச்சிக்கும் அது. அப்போ இந்த மனசாட்சிக்குள்ளேயே நம்மை வழி நடத்துகிற கடவுள் ஒருத்தர் இருக்க தான் செய்கிறாரு. அவர் இந்த பற்றியா தப்பு பண்ண மாட்டிக்கிட்ட பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஒழுங்காருன்னு சொல்லுவார். அப்போ நம்முடைய மனதிலே நம்மை வழி நடத்துகிற கடவுளுடைய ஆவியானவர், இவர் பரிசுத்த ஆவியானவர், இவர் நல்ல வாழ்க்கையிலே நடத்துவார், நல்ல ஆசீர்வாதங்களிலே நடத்துவார், இருதயத்திலே சமாதானத்தை தருவார். நீங்கள் குடும்பத்தில் நீங்களும் சந்தோஷமாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உதவி செய்வார். எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு உண்டாக்குவார். நல்ல இடத்துல வேலை, நல்ல இடத்துல நல்ல சம்பளம், நல்ல விதத்தில் கணவனும் மனைவி அமைய, நல்ல குடும்பம் நடத்த, நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள, எல்லாம் எதுக்கு? எல்லா கடவுளுடைய பிள்ளை. இந்த பொல்லாத உலகத்தில், பாவிகள் வாழ்கிற இந்த உலகத்தில், பிசாசுகள் கிரியை செய்கிற இந்த உலகத்தில் நீங்கள் கடவுளுடைய பிள்ளையா, நல்ல வாழ்க்கை, நல்லவர்கள், இவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு தானே கடவுள் உங்களை பூமியில் வைத்திருக்கிறார். அப்புறம் எதுக்குங்க சும்மா அப்படியே கொஞ்ச நாள் வாழ்ந்து செத்துப்போ அப்படின்னா, செத்து அந்த இடத்துல புதைப்பாங்க, அதோட போயிரு அப்படின்னா அப்படி இல்லையே. அப்படியானா கடவுளுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. நாம் கடவுளுடைய பிள்ளையா, நல்லவங்களா, அன்புள்ளவர்களா, ஏதாவது கூடுமான மற்றவர்களுக்கு இயன்ற அளவுக்கு உதவி செய்கிறவர்களா, அப்புறம் நன்மை செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். பாருங்கள், அன்பு இருந்தால் நன்மை செய்வோம். ஆனால் இந்த உலகத்து மக்கள் எப்படி இருக்காங்க? எதை யார்கிட்ட அபகரிக்கலாம், பிடுங்கிக்கிறலாம், திருடலாம், பொய் சொல்லலாம், ஏமாற்றலாம், லஞ்சம் வாங்கலாம், ஊழல் பண்ணலாம், பாலியல் பலாத்காரம் பண்ணலாம், ஜனங்களை அடிமைப்படுத்தலாம். வேலைக்கு கூப்பிடுவாங்க, அடிமை மாதிரி வேலை செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. வேலையை கூப்பிட்டுட்டு அடிமை மாதிரி வேலை செய்யணும்னு பார்க்குறாங்க. அடிமையாக இல்லைன்னா அடிமைப்படுத்துகிறாங்க. அப்போ மனிதர்கள் பாருங்கள், அவங்க தங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக மற்றவங்களை அடிமைப்படுத்தணுங்கிறதெல்லாம் இது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் இந்த உலகம் அப்படி இருக்கிறது. இந்த உலகத்தில் பெரிய ஆளுங்க பெரிய பாவம் செய்வாங்க, சின்ன ஆள் சின்ன பாவம் செய்வான், பெரிய ஆள் பெரிய பாவம் செய்வான், பெரிய ஆள் பெரிய பாவம் செய்வான். பார்க்க தானே செய்கிறான். ஆனால் கடவுள் ஒருவர் இருக்கிறார், இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய இருதயங்களை அறிந்தவர். அவர் நம்முடைய உள்ளத்தில் நீ ஒழுங்காக இருக்கணும், ஏன் பிள்ளையாக இருக்கணும், அந்த பிசாசோட வழியை போகாத, கெட்ட வழியில் போகாதேன்னு நம்முடைய இருதயத்தில் உணர்த்துகிறவர். நம்முடைய இருதயத்தில் பேசி நம்முடைய வாழ்க்கையை சரியான விதத்தில் சரியான வழியிலே நடத்த விரும்புகிறவர். அதை நம்ம கவனிக்கணும். கவனித்தா நம்மை வழி நடத்தக்கூடிய ஆள் ஒருவர் உண்டு, அவர் கடவுள். அவரை கேட்டால், உன் இருதயத்தில் இடம் கொடுத்தா நான் உங்ககிட்ட தங்கியிருக்கிறேங்கிற ஆள். இங்கே பாருங்க, பிசாசு கூட்டங்கள் நம்மக்கிட்ட அனுமதியே கேட்காது. இடம் கிடச்சா போது நம்ம உள்ளே குடியிருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட கெட்ட குணங்களை உண்டு பண்ணுகின்றன. அது உள்ளே இருந்துக்கிட்டு அப்படியே சொல்லி 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 நம்மளை கோவக்காரனா, சண்டைக்காரனா, திருடுறவனா, பொய் சொல்கிறவனா, குடிகாரனா, அப்புறம் இந்த என்னது மற்ற போதைப் பொருள் உபயோகப்படுத்துகிறவனா, கஞ்சா போடாமல் இருக்க முடியாதுங்கிற, தண்ணி போடாமல் இருக்க முடியாதுங்கிற, பீடி குடிக்காமல் இருக்க முடியாதுன்ற, அப்படின்னா அதுக்கு அடிமையாகிட்டான். அடிமையாகிற அளவுக்கு அங்கே என்ன நடக்குது? உள்ளே ஒரு ஆவி உட்காந்துக்கிட்டு அதை செய் அப்படிங்குது. அப்படி வாழ்க்கையை கெடுக்குது. இப்படி இந்த பொல்லாத ஆவிகள் கேட்கவே கேட்காது. அது உள்ளுக்க குடியிருந்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை கெடுக்குது. ஆனால் கடவுள் இருதய கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறார். எப்பா, நீ எனக்கு இடம் கொடுத்தா நான் வர்றேன் அப்படின்றார். பைபிளில் எழுதியிருக்க, நீங்கள் கடவுள் நம்ம இருதய கதவை தட்டுறாராம். உள்ளுக்கருந்து நம்ம திறந்தால் தான் அவர் உள்ளே வருவாராம்.
அதுபோல் இயேசுவானவர் நம்மளை கூப்பிட்டா வருவார். நம்ம கூட இருந்து நமக்கு ஆலோசனை கொடுத்து இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லுவார். இந்த பைபிளில் நீதிமொழிகள்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம எப்படி ஞானமாக நடக்கிறதுன்னு எழுதியிருக்கு. அதெல்லாம் படித்த ஒன்று ஒரு தடவை வாசித்து வச்சா போதும், மனப்பாடமெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு தடவை வாசித்து வச்சுருந்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஆண்டவர் சூழ்நிலையில் கேட்டார் போல் அந்த குறிப்பிட்ட வசனத்தை ஞாபகப்படுத்துவார். நம்ம உடனே நம்ம சுதாரிச்சுக்கிட்டு ஒழுங்காக நம்ம வாழலாம். உள்ளே இந்த பைபிளில் மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் ஒருத்தனுமே வாழ்க்கையை ஒழுங்காக வாழ மாட்டேன்றானா, ஏதோ 1-2 பேர் தவிர. ராஜாவாக உன்னை வச்சேன், நீ ஒழுங்காக ராஜாவாக இருந்தியா அப்படி கேட்குறாரு. பார்த்துட்டு கடைசியில் என்ன செய்கிறாராம், இவ்வளோ காலம் நான் உங்கள்கிட்ட இந்த தேசத்தை ஆள்றதுக்கான அதிகாரத்தை ராஜாவாக வச்சேன், நீ ஒருத்தனும் சரியில்லை, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி இயேசு ஒரு காலத்தில் வருவாராம். அவர் 1000 வருஷத்துக்கு பூமியில் அரசாள்வாராம். அப்போ பூமி எப்படி இருக்குது பாரு அப்படிங்கிறார். அங்கே உண்மையிலேயே சமாதானம் இருக்கும், உண்மையிலேயே அமைதி இருக்கும். அவர்கள் சமாதானமாக இருப்பார்கள், கெட்டவர்கள் அமைதியாக இருப்பார்கள். என்ன கெட்டவர்கள் அமைதியாக ஏதாவது தப்பு தாண்டா சண்டா செஞ்சால் அடி விழுகுன்னு பயந்து வாழை சுருட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நான் ஆள வர்றேங்கிறார். ஆனால் இப்பொழுது தனிப்பட்ட விதத்தில் நாம் எப்படி ஒழுங்காக கடவுளுடைய பிள்ளையாக வாழலான்னு நம்முடைய உள்ளத்திலிருந்து கடவுள் பேசுகிறாரு. தனிப்பட்ட விதத்தில் நாம் எப்படி ஒழுங்காக நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கடவுளுடைய பிள்ளையாக வாழணும்னு நமக்கு போதிக்கிறார். அப்போ அந்த குடும்பம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தால் குடும்பத்தை நல்லா நடத்துவார். இவங்க போகிற சபை கடவுளுடைய பிள்ளையாக இருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அந்த அளவுக்கு நல்ல வழியில் அவங்கள நடத்திட்டு இருக்கிறார். அதெல்லாம் அங்கே வந்தவொடனே எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், எல்லா தனி மனிதர்களுக்கும் சரி, எல்லா மக்களுக்கும், ஒரு கூட்டமாக இருக்க மக்களுக்கும் சரி, அவங்களுக்கு பிடித்த காரியங்கள் இருக்குது, பிடிக்காத காரியங்கள் இருக்குது, கீழ்ப்படுகிற காரியம் இருக்குது, கீழ்ப்படியாத காரியம் இருக்குது. அப்போ உண்மையாக கீழ்ப்படிஞ்சால் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. உண்மையாக கீழ்ப்படிவோமாக, அவர் நம்ம கீழ்ப்படிச்சது நமக்கு நல்லது தானே. இப்போ ரோடு ரூல்ஸ் இருக்குது, இடது பக்கம் போகணும். அப்புறம் போலீஸ்காரர் அங்கே நின்று போகலாங்கிறாரு, போகக்கூடாது நில்லுன்றாரு, அவர் சொல்கிறத கேட்கணும். அப்படி ஒழுங்காக போகிறப்ப டிராஃபிக்கில் ஒழுங்காக பத்திரமா போய் சேருவான். இல்லை நான் இப்படியெல்லாம் ஓட்டுவேன் அப்படின்னாக்கா எங்கேயா இடிபிடிச்சு சாக வேண்டியதான். நைட்டில் போகிறப்ப லைட் போட்டு போகணும், பின்னாடி ஒரு சிவப்பு விளக்கை எரியணும். அப்படிலாம் இருந்தாக்கா நம்ம பத்திரமா போய் சேருவோம். இந்த சட்டங்கள் நமக்கு நன்மையானவை. அதே மாதிரி கடவுள் கொடுக்குற 10 கற்பனைகள் நமக்கு நன்மையானவைகள். கடவுள் சட்டங்களை கொடுக்குறாருன்னா, கற்பனைகளை கொடுக்குறாருன்னா அது நன்மையானவைகள். அது எல்லாமே நம்மளோட உள்ளத்தில் தெரிகிறது, ஏற்கனவே அது தெரிகிறது. இப்போ சொன்னோன்னா ஆமாம் கரெக்டுன்னு சொல்லுவீங்க. அப்போ உண்மையாக நல்ல காரியங்களை நமக்குள்ளே இருந்து நம்மை வழி நடத்துகிற கடவுள் இருக்கிறாரே. இந்த 7வது அறிவு, கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதனால் ஆவி மண்டலத்தில் நடக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும். கடவுள் என்ன செய்கிறாருன்னு தெரியும், பிசாசு என்ன செய்கிறான்னு தெரியும், அவனோட வகைராக்கள் தூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு தெரியும். மனிதர்கள் நமக்கு விரோதமாக யாரெல்லாம் எழுப்புகிறாங்க, யார்கிட்டருந்து நம்ம ஒழிஞ்சிக்கணும், யாரெல்லாம் நல்லவர்கள் அவர்களோட நம்ம சேர்ந்துருக்கலாம், எல்லாமே நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய கடவுள் இருக்கிறார். அதாவது ஆவி மண்டலத்தில் பார்க்கக்கூடிய சகல காரியங்களையும் நமக்கு கொடுக்குறார். இதை பாருங்கள், நீங்கள் 7வது அறிவுடையவர்கள். எதுக்கு? ஒழுங்காக இருந்து கடவுளுடைய பிள்ளையாக இருந்து பரலோகம் போய் சேருவதற்கு. ஆதலால் உண்மையாகவே சொல்லுகிறேன், இந்த இயேசுநாதர் நல்லவர், நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தவர். அவர் நம்ம ஏற்றுக்கொண்டால் நம்முடைய பாவங்கள் தொலையும், நம்ம பரலோகம் போகலாம். இந்த ஆவி மண்டலத்தில் நடக்கிற காரியங்களை கவனியுங்கள். எவ்வளோ பேர் நரகம் போகிறாங்க, எவ்வளோ பேர் பரலோகம் போகிறாங்க. நீங்கள் பரலோகம் போகிறவர்களாக இருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.